அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு சார். இந்த சந்திப்பு குறித்து சொல்லுங்க சார். குறைந்தது 5 அல்லது 6 முக்கிய குறிப்புகள் மீது விவாதம் நடந்தது. ஒன்று தொகுதி பங்கீடு, அதை முடிச்சுட்டாங்க. 165 to 167 ஏடிஎம்கேக்கு இருக்கும், மீதிலாம் என்டிஏ சொல்லிட்டார். அமித்ஷாக்கு எப்பவுமே வட இந்தியர்கள் எல்லாம் கை கொடுத்த பழக்கம் உண்டு. கை கொடுத்து அருகே அமைக்க சொன்னார். ஒரு 5-6 பேர் இருந்தார்கள். அப்பொழுது அமித்ஷா சொன்னது, எடப்பாடி பழனிசாமிக்கு என்னதான் புரியுங்க, ஓபிஎஸ்க்குமே பாரேன்னு பத்தாராவும், ஓபிஎஸ் ஒழிஞ்சாரா உங்க ஏடிஎம்கேல இல்லையே அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் கை கொடுத்து ரொம்ப சிரிச்சாராம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுதான். ஐயா ஸ்டாலின் சொல்வது மாபெரும் தவறான குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஐயாவிற்கு தெரியும், இன்று ஸ்டாலின் ஐயாவிற்கு ஒரு மாபெரும் பெருத்த இடியாக வந்திருக்கிறது. தமிழ் வாழ்வு கழகம் வேல்முருகன் வெளியே வந்து விட்டார். ஆக 21 20 ஆயிடுச்சு. மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மார் மேல கையை வச்சுட்டு ஏன் இது வரைக்கும் 10 நாள் ஆட்சி தொகுதி உடன்பாடு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை? ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு நிழல் போர் நடக்கிறது, ஷேடோ வார். நேரு அரெஸ்ட் ஆக போறாருங்க. இப்போ KN நேரு, அடுத்து செந்தில் பாலாஜிங்க. இப்ப கட்சி எப்படி வெளில போகுதோ, நாளை நமது நேயர்களே 21 20 20 19 19 18 ஆயிடுச்சுன்னா எப்படி குறைஞ்சுன்னு வருதோ தங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பலம், அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக இருப்பவர்கள் இனி ஜெயிலில் தான் இருக்க போகிறார்கள். அக்யூஸ்ட் நம்பர் 1 விஜய், அக்யூஸ்ட் நம்பர் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட், அக்யூஸ்ட் நம்பர் 3 செந்தில் பாலாஜி. இனி சார்ஜ் ஷீட் எழுத போறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் விசாரிக்க கூடுவார்கள். கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அண்ணாவை பழி வாங்குவதற்காக அமித்ஷா பெயரை யூஸ் பண்ணுகிறார் KN நேரு என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடம் புரண்டு விட்டதோ என்ற ஒரு எண்ணம் கூட வர ஆரம்பித்து விட்டது. விஜய் அவர்கள் தன்னுடைய தப்பை, தான் செய்த தவறை புரிந்து கொள்வார் 2026 மே மாதம் 5ஆம் தேதி. காரணம், நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக டெல்லி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். நமஸ்காரம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கார் சார். இந்த சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமியினுடைய விஜயம் வெற்றிகரமான விஜயம். சிரித்த முகடன் தான் வந்தார். நேற்று இரவு 10:30 11 ஈவன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்னிங் மட்டும் அந்த மீட்டிங் போச்சு. 165 to 167 ஏடிஎம்கேக்கு இருக்கும், மீதிலாம் என்டிஏ சொல்லிட்டாரு. ஸோ 75 வச்சிருந்தா கூட பிஜேபிக்கு எவ்வளவு தரணும், எந்தெந்த கான்ஸ்டிட்யூன்சி தரணும், இதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமநாதபுரத்துல மதுரையில ஒரு 4 தொகுதிகள் இருக்கிறது. 4 8 தொகுதி. இங்க ஏடிஎம்கே வேணுங்கிறாங்க, தினகரன் வேணுங்கிறாங்க, பிஜேபி வேணுங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் நீண்ட நாள நட்பாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மந்திரி சபையில் மந்திரியாக இருந்ததனால் அவர்களுக்கிடையே ஒரு இணைப்பு வந்திருக்கிறது. புதியதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. அதை வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய வெற்றி நிச்சயம், அவருடைய விஜயம் வெற்றியாக மடிந்தது. அமித்ஷா மிக மிக ஒரு குஷியாக இருந்தார். இன்று காலை நான் கேள்விப்பட்டேன், ஐயா எடப்பாடி பழனிசாமி லேட்டா வந்த உடனேயும் அமித்ஷா சொன்னாரு, முதல்ல பார்த்த உடனேயும் இந்தியில சொன்னாரு, அப்போ துஷ்மன் கயா, உன்னுடைய எதிரி ஒழிஞ்சானா அப்படின்னு கேட்டார். இவர் கை கொடுத்தார். வந்த உடனே அமித்ஷாக்கு எப்பவுமே வட இந்தியர்கள் எல்லாம் கை கொடுத்த பழக்கம் உண்டு. கை கொடுத்து அருகே அமைக்க சொன்னார். ஒரு 5-6 பேர் இருந்தார்கள். அப்பொழுது அமித்ஷா சொன்னது, எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் என்னதான் புரியுங்க, ஓபிஎஸ்க்குமே பாரேன்னு பத்தாராவும், ஓபிஎஸ் ஒழிஞ்சாரா உங்க ஏடிஎம்கேல இல்லையே அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் கை கொடுத்து ரொம்ப சிரிச்சாராம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுதான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்காரு, டெல்லி படையெடுக்கிறீர்களே என்று. அவருடைய தகவலாரே டெல்லிக்கு போயிருக்காரு. நான் டெல்லியில பார்த்திருக்கேன் சீட் ஷேரிங் பத்தி. அதெல்லாம் மு.க. ஸ்டாலின் மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சார் அவங்க அப்பா கருணாநிதி காலத்திலயும் அவர் டெல்லி தானே சார் போய் பேசிட்டு இருந்தாரு தொகுதி பங்கீடு. ஆமாமா. அதை தவிர இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கறேங்க. சும்மா உனக்கு நாளை நமது நேயர்களுக்கு அமித்ஷாவினுடைய ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை,
மேற்கு வங்காளத்தில் தேர்தல், அசாமில் தேர்தல், தமிழ்நாட்டில் தேர்தல், கேரளாவில் தேர்தல், இது நடுவே போர் வேற வந்துடுச்சு. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மோடி தேசத்தினுடைய பாதுகாப்பு முக்கியம். அதை தவிர நேற்று முந்தின நாள் காங்கிரஸ் என்பது கரைந்து விட்டது அசாமில். அசாமில் இருக்கக்கூடிய பிரத்யுத் படோய் என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார்ந்தாங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆக அந்த அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணவங்கிறதுனால தான் அமித்ஷா எங்கேயுமே போல. ஒரு 5 நாளாக டெல்லியில், ஃபர்ஸ்ட் அவர் 5 நாள் டெல்லியில் இருக்கிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் ஐயா ஸ்டாலின் சொல்வது மாபெரும் தவறான குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஐயாவிற்கு தெரியும், இன்று ஸ்டாலின் ஐயாவிற்கு ஒரு மாபெரும் பெருத்த இடியாக வந்திருக்கிறது. தமிழ் வாழ்வு கழகம் வேல்முருகன் வெளியே வந்து விட்டார். ஆக 21 20 ஆயிடுச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் விசிகாவும் இன்னும் வந்து கூட்டணி சீட்டு இன்னும் ஷேரிங் நடக்கல. ஆயிடும். விசிகா வெளில வந்துடும். 18 ஆயிடும். அவங்களாம் தமிழ் வெற்றி கழகத்துக்கு போய் இருக்கிறார்கள். அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா 21 நம்பர் தப்பான நம்பர். மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை சரிப்படுத்தி வைக்காமல் எடப்பாடி பழனிசாமியை பற்றி புகார் சொல்லுவது, கிண்டல் அடிப்பது, கேலி செய்வதெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியான ராகுல் காந்தியிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் மு.க. ஸ்டாலின். ஏன் வியாழக்கிழமை காலை 19ஆம் தேதி மார்ச் மாதம் வியாழக்கிழமை காலை ராகுல் காந்தியுடைய மிக மிக ஆப்த நண்பர் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் பேசி புதுச்சேரியில் நாம் இருவரும் காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகமும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறார் மு.க. ஸ்டாலின்? புதுச்சேரியில் இப்பதான் முடிச்சுட்டாங்க, என்டிஏல இருக்கேன்னு சொல்லிட்டாரு என் ரங்கசாமி. ஆனா ரங்கசாமிக்கு வந்து தமிழ் வெற்றி கழகத்தோட போகணும்னு ஒரு மோகம் இருந்தது. அப்படி இருந்தது ஆனால் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் வெளியே வந்திருக்கும். ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்களே தவிர காங்கிரஸ் வெளியே வந்திருக்கும். இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு உங்களுக்கு வயத்த வலி கருது இன்னொருத்தனை பார்த்து சிரிக்கிறாங்க இவங்க. அது எப்படி முடியும்? அதை தவிர தாங்கள் குறிப்பிட்டீர்கள், கருணாநிதி கூட டெல்லிக்கு வந்துதான் சீட்டு ஸ்ரீசாரிங்க பத்தி பேசியிருக்காருன்னு இன்னைக்கு எல்லா இது வந்திருக்குது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்று பதில் சொல்ல இருக்கிறார் பொதுக்கூட்டத்தில். அது வேற விஷயம் இல்ல சார். ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது வச்சுட்டாருன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க சார். கடந்த மாதம் கூட கனிமொழி வந்து ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு டெல்லி போனாங்க சார். ஏன் அவங்களுக்கு வரும்போது அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்களா சார்? அதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனசை மார் மேல கையை வச்சுண்டு ஏன் இது வரைக்கும் 10 நாள் ஆட்சி தொகுதி உடன்பாடு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை? அந்த ஒரு போன்ல பேசிருக்கிறாமல் எப்படி ஒரு போன் ஏன் பேசல? ஏன் ஒரு வாழ்த்து செய்தி கிடையாது? அந்த புரோங்கிற அந்த புரோலாம் எடுத்துட்டார் பிரதர். ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு நிழல் போர் நடக்கிறது, ஷேடோ வார். அதுதான். அதையெல்லாம் மறந்துவிட்டு ராகுல் காந்தி பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர ஏன் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பீர்கள் என்று கேட்டீர்கள். அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன் தன்னுடைய மருமகன் அனுப்பிச்சாரு சபரீஷன்? அதை கேளுங்களேன். சபரீஷன் அனுப்பிச்சாருல ஃபர்ஸ்ட், அப்புறம் தானே ராஜாவை அனுப்பிச்சாரு. ஆக மட்டும் 3 தூதுக்குழு. டெல்லி தங்களை காணாமல் இருக்கிறது. வேற டெல்லி எடப்பாடி பழனிசாமி காண்கிறது. 3 தரம் பேசிட்டு வந்தது. 3 தரம் பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வந்திருக்காரு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு மு.க. ஸ்டாலின்? ஏன் ராகுல் காந்தி வரவில்லை? ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே என்ன தகராறு என்பதை எல்லாம் ஸ்டாலின் விளக்கி சொல்ல வேண்டும். என்டிஏ பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாரா சார்? என்டிஏ பார்த்து பயப்படுறது, எடப்பாடி பழனிசாமி பார்த்து பயப்படுறாரு. என்ன அமித்ஷாவோட போய் உட்கார்ந்துட்டு அது என்னதான் பேசியிருக்காங்க. நேரு அரெஸ்ட் ஆக போறாருங்க இப்போ, KN நேரு. அடுத்து செந்தில் பாலாஜிங்க. இப்ப கட்சி எப்படி வெளில போகுதோ, நாளை நமதே நேயர்களே 21 20 19 19 18 ஆயிடுச்சுன்னா எப்படி குறைஞ்சுன்னு வருதோ தங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பலம், அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள்
இனி ஜெயிலில் தான் இருக்க போகிறார்கள். KN நேரு கம்ப்ளீட்டா ஒரு 15 அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பல வழக்கறிஞர்கள் மீது வழக்கங்களை வைத்து இந்த கேஸை டிலே பண்ணணும்னு பார்க்கிறாரு KN நேரு. ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு வேண்டுகோள் அமித்ஷா அவர்களிடம், சார் நிறைய கேஸ் அப்படியே பெண்டிங்ல இருக்கு சார், கோர்ட்ல போய் மாட்டி இருக்குது, அதை எக்ஸ்பிடைட் பண்ணணும், அவசர துரிதப்படுத்த வேண்டும் என்று. அந்த வரை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக KN நேரு அவர்கள் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அந்த TVK என்று சொல்லக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் டீல் சேர்ந்து அவர் செய்த ஊழல் மூலமாகவும் 888 கோடி ரூபாய் ஊழல் அடித்ததாகவும் இருக்குது. அதன் மீது கண்டிப்பாக கைது செய்யப்பட இருக்கிறார். அவர் ஜெயிலில் தான் தேர்தல் போட்டியிட வேண்டும். இரண்டாவது, இல்ல தேர்தலுக்கு முன்னாலே KN நேரு கைது செய்யப்படுறாரா சார்? ஆமா, முன்னாடி டியூரிங் எலெக்ஷன் ஆல்சோ பண்ணலாமே, ஏன்னா கோர்ட்டு தானே இருக்குது கேஸ். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப பாருங்க சார்ஜ் ஷீட் போட போறாங்க இந்த 29ஆம் தேதி. சார்ஜ் ஷீட் போன அப்புறம் அக்யூஸ் நம்பர் 1 விஜய், அக்யூஸ் நம்பர் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட், அக்யூஸ் நம்பர் 3 செந்தில் பாலாஜி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் அந்த அந்த ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியினுடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்களே, அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் விசாரிச்சுன்னா முடிஞ்சாச்சு. இனி சார்ஜ் ஷீட் எழுத போறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் விசாரிக்க கூடுவார்கள். கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக மொத்தம் திமுக கூட்டணி மங்குகிறது. திமுக தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதிலிருந்தே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியை ஒழிப்பேன் என்று எப்படி நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை போன்றவர்களாம் கூக்குறாரோ, அதை வைத்து பார்த்தால் திமுக ஜெயிப்பது 2026 மிக மிக கடினம். பாண்டிச்சேரியில போய் காங்கிரஸும் NR காங்கிரஸும் தமிழ் வெற்றி கழகம் கூட்டணி வைக்கணும், அதுல மண்ணவாரி போட்டாரு நம்ம விஜய் அவர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், விஜயுடன் நட்பு வைப்பதற்கு ராகுல் காந்தி துடிக்கிறார். போல் சினாரியோல பார்த்துட்டே இருங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி என்னதான் விளையாட போறாரு பாருங்க. MK ஸ்டாலினை பீகார்ல நடந்த ஒரு ஒரு அட்டகாசம் இருக்கு பாருங்க. காங்கிரஸ் பீகார்ல குட்டி சோறாக்கினார் ராகுல் காந்தி. 6 MLA வந்தாங்க. அந்த 6 MLA நிதிஷ்குமாரோட சேர்ந்து போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இங்கு வரக்கூடிய காங்கிரஸ் MLAக்கள் 8, 7 தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த 8, 7 நாளைக்கு தாவேர்கால போய் சேர்ந்துட்டாங்களோ என்ன பண்றது சொல்லுங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தால் MK ஸ்டாலினுடைய அரசாங்கம் போதைப் பொருள், சாராயம், பாலியல் கொள்ளை இதெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டெய்லின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் புகார் சொல்லி இருக்கிறார். அதை தவிர இன்னொன்னு KN நேரு சொல்லியிருக்காரு, இது அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுக. எஸ், கரெக்ட். தேசபக்தி உடையவர்கள். இரண்டாவதாக, அண்ணாவின் பெயரை ஏன் KN நேரு கேலி செய்கிறார்? அமித்ஷாவையும் அண்ணாவையும் கம்பேர் பண்ண முடியுமாங்க சார்? அண்ணா எந்த இடத்துல இருந்தாரு? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவுக்கே வேட்டு வைத்த திராவிட முன்னேற்ற கழகம், கலைவாணர் அவர்கள் சிலை GN செட்டி ஸ்ட்ரீட்டில் 1968 திறந்த போது நான் அந்த பங்கன்ல இருந்தேன் சென்னையில. அந்த கலைவாணர் சிலங்கத்துக்கு வந்ததுல அண்ணாதரை மேல லைட்டு போட்டுட்டு தான் அண்ணாதருக்கு அந்த கேன்சர் இது ஆயிடுச்சு என்ற பழி எல்லாம் இருந்தது MK ஸ்டாலின் தகப்பனார் கருணாநிதி மீது. ஆக மொத்தம் அண்ணாவை பழி வாங்குவதற்காக அமித்ஷா பெயரை யூஸ் பண்ணுகிறார் KN நேரு என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடம் புரண்டு விட்டதோ என்ற ஒரு எண்ணம் கூட வர ஆரம்பித்து விட்டது. தபி சார், இப்ப இந்த CBI விசாரணையில விஜய் வெளியில அந்த விசாரணை முடிச்சு வரும்போது ஹாப்பியா கை காமிச்சிட்டு வெளியில வராரு சார். தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு வராரா சார், இல்ல அவர் அந்த நீங்க சொன்னீங்களா அக்யூஸ் லிஸ்ட்ல அவரை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னீங்க சார், அதனால அவர் வெளியில வராரா சார் அந்த ஹாப்பியா வரும்போது? அவர் ஹாப்பியா இருந்ததுக்கு காரணம் இந்த CBI அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு முன்னதாகவே செய்தித்தாள்களில் பத்திரிகையில் வெளிவந்தது, செந்தில் பாலாஜியை கூப்பிட இருக்கிறார்கள் CBIக்கு டெல்லியில் என்று. அதனால்தான் அவர் சந்தோஷமா இருந்தார். ஒண்ணு விஜய்க்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அசம்பிளில. செகண்ட் சப்போர்ட் கொடுத்தது கரூருக்கு அமித்ஷாவுடைய ஆணையின் பெயரில், JP நட்டாவுடைய ஆணையின் பெயரில் பாரதிய ஜனதா கட்சி ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழு அனுப்பியது.
இதையெல்லாம் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆனால் திடீரென்று செக்குலரிசம், மதச்சார்பின்மை என்றெல்லாம் சொல்லி திமுகவிற்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆயத்தங்களை விஜய் செய்கிறாரோ என்ற எண்ணம் கூட அமித்ஷா மனதில் இருக்கிறது. அப்ப பி டீமா செயல்படுறாருன்னு அமித்ஷா நினைக்கிறாரா சார் விஜய? விஜய் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. எப்படி பன்னீர்செல்வத்தை பத்தி அமித்ஷா நல்ல எடை போட்டு வச்சிருந்தாரோ முதல்லயே. ஒன்னேன்னு சொல்றேங்க தம்பி, இந்த மைத்ரேயன் அவர்கள் எம்பியா இருந்த பொழுது, தர்ம யுத்தம் நடந்த பொழுது, ஓ பன்னீர்செல்வத்திற்கு 65 எம்எல்ஏ இருக்கிறார்கள், நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை கொடுத்தாங்க அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா வந்துட்டாரு. அந்த அப்புறம் நரேந்திர மோடியினுடைய அட்வைஸ் பேர்ல தான் நான் மந்திரி சபையில சேர்ந்தேன்னுட்டு ஓ பன்னீர்செல்வம் ஓப்பனாவே பேசியிருக்காரு, பத்திரிகைகள்ல வந்திருக்குது. ஆனா அதை தவிர மத்திய பாஜகவினர் ஏன் ஓ பன்னீர்செல்வம் மீது நம்பிக்கை இழந்தார்கள் என்று கேட்டால், சிலதெல்லாம் தனியா பேசணுங்க, சிலதெல்லாம் மறைமுகமாக இலைமறைவு காய்மறைவாக திரைமறைவில் பேசுவதெல்லாம் பப்ளிக் ஆக்குறாரு என்று ஒரு துரோக செயல் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமித்ஷா அவர்கள் டர்போக் என்று சொன்னார். டர்போக்னா பயந்தாங்கொல்லின்னு அர்த்தம் ஹிந்தியில. இந்த கரூர் சிபிஐ விசாரணை போது விஜய் வந்து ஷூட்டிங்காக விஷுவல் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வலம் வந்துச்சு சார். அதை கூட விஜய் வந்து டெலீட் பண்ணிட்டார் அப்படின்லாம் ஒரு செய்தி வலம் வந்துச்சு சார். அது உண்மைதானே சார்? அது உண்மை என்றாலும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கிறது உண்மைதாங்க. ஆனா அது வந்து அந்த அந்த கூட்டத்துல வந்து அவர் லேட்டா வந்ததுக்கு காரணம் சொல்லிட்டு சிபிஐ விட்டுட்டாங்க. அந்த போர்ஷன் கேட்கல. ஏன்னா அந்த அந்த ஷூட்டிங் சமாச்சாரத்தை பத்தி அவர்கள் வற்புறுத்தவில்லை. காரணம், விஜய் அவர்கள் உண்மையிலேயே சிபிஐக்கு ஒத்துழைத்தார். அவர் கேஸ் போட்டுதானுங்க சிபிஐ வந்தது. மத்திய அரசாங்கமா போட்டது இல்லையே, தமிழக அரசாங்கம் எதிர்த்ததாச்சு. அதனால எஸ்ஐடி போட்டது கூட கரூருக்கு எஸ்ஐடி போட்டது விஜயனுடைய முறையீட்டின் மேல் தான். ஆக மொத்தம் விஜய் அதனால்தான் குஷியா வெளில வந்தாரு. எது வந்தாலும் வெற்றி நமதே என்று சொன்னாராம். வெற்றி நமதே எப்ப வரும்? விஜய் அவர்கள் தன்னுடைய தப்பை, தான் செய்த தவறை புரிந்து கொள்வார் 2026 மே மாதம் 5ஆம் தேதி. காரணம், எடப்பாடி பழனிசாமியினுடைய அன்பு அழைப்பு, அவரும் மீட்டிங்ல பேசும்பொழுது பாஜகவுடைய அன்பு அழைப்பு, நயினா நாகேந்திரன் ஓப்பனாகவே சொன்னது. இதையெல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு விஜய்க்கு காமன் எதிரி உதயநிதி, விஜய்க்கு எதிரி ஸ்டாலின், அந்த ரீதியில் ஒன்னா சேர்ந்திருந்தாங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பண்ணாது இருந்தது கண்டிப்பாக திமுகவிற்கு லாபம் அடையுமோ அடையாதோ விஜய்க்கு தேக்கத்தை கொடுக்கும். விஜய் வில் பி டிஃபீட்டட், அப்படித்தான் சொல்றாங்க டெல்லியில. சார் இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார் சார், 90 இடங்களும் 2.5 வருடம் வந்து முதல்வர் பதவியும் தரதா சொல்லி டெல்லி எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் அதுக்கு அடிப்பணிய மாட்டோம்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொன்னார் சார். அதே விஜய் வந்து அந்த ரமலான் பண்டிகையில இது கலந்து கொள்ளும் போது 234 தொகுதி தனித்து போட்டிடுவோம்னு சொன்னாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் 20 கோடி 30 கோடி 40 கோடி செலவழிக்கணும். இவங்ககிட்ட 2 கோடி 1 கோடி இல்லை நிறைய பேர்கிட்ட. விஜய் பேரை வச்சுன்னு வந்துருமாங்க. இரண்டாவது, விஜய் டெல்லிக்கு சிபிஐ என்கொயரிக்கு வருவதற்கு முன்னதாக ஏன் தமிழ் வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அதில் கூட்டணி போனால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று ஏன் புஷி ஆனந்த் சொல்ல வேண்டும்? புஷி ஆனந்துடைய நிலைப்பாடு பல பத்திரிகைகள் நான் படித்தேனே, அது இது வரைக்கும் டினை பண்ணவே இல்லையே. இப்ப ஏன் பின்னாடி போறாங்க? ஆக மொத்தம் தமிழ் வெற்றி கழகத்தில் ஒரு மாபெரும் குழப்பம் இருப்பதாகத்தான் தெரிகிறது என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி சார்.